நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், சிறந்த முறையில் குரல் எழுப்போம். சிலுவை ரத்தம் சிந்தனிங்க. இந்த 40 நாட்கள் ஜெப நாட்களாக சொல்லியிருக்கோம். ஜெபிக்கிறீங்களா? வீட்டில் எக்ஸ்ட்ரா டைம் உட்காந்து அவரை துதிச்சு பாடி ஆராதிச்சு ஜெபிக்கிறீங்களா? நம்ம முடிவெடுத்தா தான் செய்ய முடியும் பாருங்களேன். அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டேன், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டேன், இயேசு அரசுக்குள் உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக தகப்பனே நன்மை செய்தீரே. நன்மை செஞ்சீங்களே, நன்றி. நன்மை செய்தீரே, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் நல்ல கண்ணு தந்தீங்களே. தந்தீரையா, பாடும் உதடுகள், உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. சந்தோஷமா நன்றி தகப்பனே. நன்மை தகப்பனே, நன்மை செய்தீரே, ஜீவன் தந்து நீர் பாவம் நீங்கிட. சொல்லுங்க. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம், உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தமா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை. நன்றி, நன்மை செய்தீரே. செய்த நன்மை ஆயிரங்கள். 1000 நன்மை செஞ்சிருக்காரா? எண்ணி பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சும்? 1 2 3. நமக்கு ரொம்ப வசதி பாருங்களேன். நம்ம பாட்டில் 1000 சொல்லுவோம், கோடி சொல்லுவோம். கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம். கோடி சொல்லணும்னா எத்தனை தடவை சொல்லணும்? என்னைக்காச்சும் அப்படி கையை விட்டு எண்ணி கோடி சொல்லியிருக்கீங்களா? ஒரு நாள் நான் ட்ரை பண்ணேன் பாருங்களேன். முந்தி ரொம்ப 25 வருஷம் முன்னாடி பாளையங்கோட்டையில் இருக்கும்போது உண்மையிலே கோடி ஸ்தோத்திரம் சொல்லணும்னா எதுக்காக அப்படி யோசிச்சேன்னா, சாலமோன் 1000 பலிகளை இட்டான். அந்த வசனத்தை வாசிச்சு ஒரே நாள் எத்தனை பலி செலுத்தினானா? பலி செலுத்துறதுனா சும்மா இல்லை. அந்த காலத்தில் பெரிய மாடை வாங்கணும், விலைக்கு வாங்கி ஆலயத்துக்கு, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு. சாலமோன் காலத்தில் தாவீதின் கூடாரம் இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்துச்சு, சீலோவில் கூடாரம் இருந்துச்சு. கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை அறுத்து அதை க்ளீன் பண்ணி அதை பலிப்பீடத்தில் வச்சு எரித்து இது மாதிரி 1000 தடவை செய்யணும். அப்போது அதை பார்த்தோன்னே சரி நம்மளும் ஒரு 1000 தடவை முதல்ல சொல்லுவோம், கோடி ஸ்தோத்திரம்லாம் வேண்டாம் அப்படின்னு உண்மையிலே உட்காந்து நான் 1000 ஸ்தோத்திரம் அப்படியே கையை எண்ணி 2 கையை விட்டு. இதுக்கு தான் வந்து கேத்தலிக் சிஸ்டர்ஸ், அதாவது பழைய காலத்தில் அம்மாமாரெலாம் ஒரு ஜெபமாலை ஒன்று வச்சுப்பாங்க. சிஎஸ்ஐலையும் வச்சுருந்தாங்க முந்திலாம். அது எதுக்குன்னா அந்த நம்பருக்காக
5 5 விட்டோடனே ஒரு வேறு மாதிரி ஒரு பாசி வரும் அதில் இல்லை நம்பருக்காக. அது சொல்லும் போது நம்ம மைண்டு வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன சிஸ்டர் பழையபடி ஜெபமாலையை எடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னா வச்சுருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சில பேர் வந்து புளியங்கொட்டையை வச்சுப்பாங்க கிராமங்களில், வச்சு ஒரு டப்பாவில் ஒன்றா தூக்கி போட்டு ஒரு ஸ்தோத்திரமாக சொல்கிறது. சில பேர் குட்டி குட்டி கல்லை தூக்கி வச்சுருப்பாங்க. எப்படியாவது நம்மளை ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வரணும், அதுதான் விஷயம். நம்ம நன்றி சொல்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ், சரியா? அது என்னவா இருக்கலாம், உங்களுக்கு எது வசதியோ, சரியா? உக்காந்து எல்லாத்தையும் சுற்றி உள்ளதெல்லாம் மறந்துட்டு நான் நன்றி சொல்ல போகிறேன்ப்பா. 1000 நன்மை செஞ்சுருக்கீங்க எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு. எத்தனை பேர் ரோட்டில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுது, நம்ம பிள்ளைகளை பாதுகாத்தாரு இதுவரை. சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, காலேஜுக்கு போயிருக்காங்க, எங்கெங்கெல்லாமோ போய் தங்கி இருந்து படிச்சிருக்காங்க. கர்த்தர் பாதுகாத்தாரு. எத்தனை காய்ச்சல், பலவீனம், தலைவலி அது இதுன்னு வந்திருக்கு. 2-3 நாளில் சரியாயிடுச்சே, ஒரு நாள்லேயே சரியாயிடுச்சே. எத்தனை விஷயங்கள் கர்த்தர் நமக்கு செஞ்சுருக்காரு. பிள்ளைகளுடைய படிப்பு, திருமண காரியங்கள், பேரன் பேத்திகளை பார்க்க உதவி செஞ்சாரே. நன்றியப்பா, நன்றியப்பா. இத்தனை வயசு வரை எங்களை ஆதரிச்சிங்களே, நன்றி சொல்கிறோம். ஒரு நாளாவது சாப்பாடு இல்லை அப்படின்னு நாங்கள் சாப்பிடாமல் இருந்ததில்லை. வேணும்னு சாப்பிடாமல் இருந்திருக்கோம், ஃபாஸ்டிங்னால இருந்திருக்கோம். சாப்பாடு இல்லாமல் போய் நம்ம சாப்பிடாமல் இருந்தோமா? சாப்பிட்றதுக்கு எதை சாப்பிடுன்னு தெரியல, அவ்வளோ இருக்குது. அதனால தான் ஒவ்வொருத்தரும் இப்படி ஆகிட்டே போகிறோம். எவ்வளோ நன்மை எங்களுக்கு செஞ்சீங்கப்பா. சிலுவையை நம்பினதுனால எங்களுக்கு கிடைச்ச இத்தனை பெரிய பாக்கியத்துக்காக, பாதுகாப்புக்காக, ரட்சிப்புக்காக, மேன்மைக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச போன வருஷம் நம்ம பாடின கீர்த்தனை பாட்டு, நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன், தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், ஏசு ஐயரின் ரட்சிப்பினால். ஏசு ஐயர் அப்படின்னு அந்த பாட்டில், பழைய பாட்டில் அவர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசுவை ஐயர், ஏசு ஐயரே. ஐயர்னா போதகரே அப்படின்னு அர்த்தம் இருக்குது. போதிக்கிறவங்களை தான் ஐயர்னு சொல்கிறது, சரியா? ஏசு ஐயரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். அவருடைய ரட்சிப்பினால மெயினாக இவருக்கு இந்த பாட்டு எழுதின அந்த ஐயாவுக்கு என்ன கிடச்சிச்சா? ஆறுதல் கிடச்சிச்சான். சந்தோஷமாக கை தட்டி இப்படி 2 தட்டணும். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன், என் உள்ளத்தில் மெய்சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன், என் உள்ளத்தில் மெய்சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், ஏசு ஐயரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். சொல்லுங்க சத்தமா, தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், ஏசு ஐயரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல். தம் கரத்தை என் மீதில் வைத்து நீ சொஸ்தமாவாய் என்றனர், நான் அவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கியம் அருளினர். தம் கரத்தை என் மீதில் வைத்து நீ சொஸ்தமாவாய் என்றனர், நான் அவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கியம் அருளினர். தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், ஏசு ஐயரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல்.
சொல்லுங்க அவரை பார்த்து. பலிபீடத்தில் என்னை பரனே வைக்கிறோம்ப்பா, படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. காலை வேளையில கழுவி விட ரத்தத்தினால, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவி. என்னை வந்து நிற்கிறோம் இந்த காலை வேளையில். நோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. இருதயத்தை ஆவியோட ஆத்மா சரீரம் உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். சொல்லுங்க அவரை பார்த்து. ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே சத்தத்தை உயர்த்தி கடைசியாய் கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினை தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை